ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ். மேஷ ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். நான் சொல்வது பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் ஜம்முன்னு செய்துட்டு வருவது அற்புதமான பலனை தரும் மேஷராசிக்காரர்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு சனியுடைய அமைப்பு நிறைய ஏற்றங்கள் காணப்படும். தனியாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா தயவுசெய்து தொடங்குங்க, யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. கூட்டு தொழில் தொடங்கணுன்னாலும் ரிஸ்க் எடுங்க. எதுவுமே வேலையில் இருக்கிறது டிப்ரெஷன்லாம் பார்க்காதீங்க. நல்ல அனுகூலமான டைம். சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கே இருப்பதனால விடிய காலையில் எழுந்துக்கிற பழக்கத்துக்கு மட்டும் கொஞ்சம் வந்துட்டால் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயம் அனுகூலத்தை தரும். தேகாரைக்கும் நான் எப்போவுமே மேஷத்துக்கு சொல்கிறது தான் நரம்பு வயிறு, அதை நீங்கள் கவனமாக தான் பார்த்துக்கணும். அதே சமயம் கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே கடலோடு சேர்ந்து இந்த ஃபாரினோடு சேர்ந்து டைப் பண்ணி ஃபாரினில் கூட போய் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் யோசிக்கவே கூடாது. ஃபாரின் கல்வி, ஃபாரின் தொழில், ஃபாரின் படிப்பு எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிலர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்லாம் நினைப்பாங்க, தயவுசெய்து ஆரம்பிக்கலாம். கூட்டு தொழில், தனிப்பட்ட தொழில், பொது சேவைகள், சினிமா துறை, கலைத்துறை, இண்டஸ்ட்ரியல் துறை எல்லா துறையிலும் தைரியமாக போகலாம். டெக்னாலஜி விஷயத்தில் மேஷத்துக்கு ஒன்றுமே தெரியலனாலும் அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக போய் ஆரம்பிங்க. வேலை செய்வர்களிடத்தில் வேலைக்கும் உங்களுக்கும் மட்டும் இருக்கிற உறவை பார்த்துக்குங்க. மற்றபடி அந்த விஷயத்தில் நெருங்கி பழகிறது, அந்த விஷயத்தில் மட்டும் மேஷராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது அந்த ஒரு விஷயத்தில் தான் மிக மிக முக்கியமான அமைப்பாக பார்க்குறேன். பிள்ளைகள் விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடன் அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதை சும்மா வீடு கட்டி 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 வச்சு பார்க்குறதோட அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1/10 பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பணம் எடுத்து கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும். ஆனால் அது திருப்பி கட்டக்கூடிய அளவுக்கு தொழில் பண்ணுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. அதை சரியான முறையில் முதலீடு செய்யுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துலலாம் உங்களுக்கு உத்தரவு கிடைக்கும். ஆனால் அது சரியான முறையில் நீங்கள் முதலீடு செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் திருப்பி கொடுப்பதற்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். அடுத்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாம் தூம் என்று செலவு செய்துவிட்டு பிறகு வருத்தப்படாமல் இருப்பது விசேஷம். மேஷராசியில் முன் பாதியில் உங்களுக்கு சில விரயங்கள் இருக்கும். பின் பாதியில் உங்களுக்கு குரு மாறிய பிறகு வருமானங்கள் கூடும். தொழில் மாற்றம், வருமான மாற்றம். அந்த குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு குரு போகும்போதும் 11ஆம் இடம் உங்களுக்கு சனீஸ்வரர் இருந்து கும்பராசியிலிருந்து நடத்த போகும்போதும் வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். இதுவரைக்கும் விரயங்கள் உங்களுக்கு நிறைய இருந்தது, அது சுப விரயங்களாக மாறுறது மட்டுமில்லை, கையிலையும் கொஞ்சம் இருப்பு வச்சுக்கலாம், கடன் தீரும். கொஞ்சம் சோர்வை மட்டும் நீங்கள் விட்டுடணும். இந்த சோர்வை விட்டீங்க, தைரியத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்பு, இது வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, விசா கிடைக்கல, இல்லை வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைச்சிது ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயமாக வரும். எல்லாத்த விட உள்ளூரில் தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். கடன் வாங்கி பண்ணலாமா சார் அப்படின்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறதுனால தாராளமாக செய்யலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு, திருமணம் அப்படிங்கிற சுப செலவுகள் 2வது பாகத்தில் வருஷத்தில் மே மாதத்துக்கு பிறகு உண்டு. அற்புதமான வாழ்க்கை அமையும். ஆகவே இந்த 2024 மேஷராசிக்கு நல்லாவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சனி 10ஆம் இடத்தில் வருகிறார். அதே சமயம் ராகு பவர்ஃபுல்லாக 11ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியோட குரு பயிற்சி வரக்கூடியது உங்கள் ராசிக்கே வரார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருச்செந்தூர் போயிட்டு வர்றது விசேஷம். தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை. முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும். ஒன்றுமே இல்லைனாலும் அந்த டென்ஷனாலே அந்த ஹார்ட்டு தொந்தரவு வந்துடும். ஸோ ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது தயவு செய்து நல்லது.
சனி பயிற்சி வந்தன உடனே ஒரு 90 நாளில் செஞ்சுக்கிறது அதோட விசேஷம். அடுத்ததாக வந்து தொழிலில் வந்து இருக்கிற தொழிலில் விட்டுட்டு இன்னொரு தொழில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தொழிலை டிசைட் பண்ணிவிட்டு இருக்கிற தொழிலை விடுறது விசேஷம். அதே போல் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றங்கள் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றமெல்லாம் பர்ஃபெக்டாக காணப்படும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் எல்லா விதமான அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது கண்கூடாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் அரசியல் துறை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல லெவலுக்கு அவர்களுடைய வாழ்க்கையுடைய வட்டம் பெரிதாகி கொண்டே இருப்பது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியம் கவனம், சுப செய்திகள், சுப விஷயங்களுக்கு குறைவே இருக்காது. உத்தியோகத்தில் மட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பது, உங்கள் குடும்ப ஜோதிடரிடத்தில் ஒரு கலந்து ஆலோசித்து செய்வது, அதே போல் பெரிய முதலீடுகளில் கண்டிப்பாக குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும். கூடா நட்பு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். திருச்செந்தூர் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபராசி நேயர்களுக்கு சனீஸ்வரருடைய அருட்கடாட்சம் நிச்சயமாக உண்டு. இந்த ஆண்டு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, வெளி மாநிலம் பக்கத்தில் பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயமாக வந்து சேரும். ஜென்மத்தில் மட்டும் இந்த குரு வரும்போது சகல கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா போய்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு யாரோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு அங்கே போகிறதுங்கிறது ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுங்கள். இதை விட பெட்டர் ஆஃபரா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா அந்த குரு மாறும் காலத்தில் தவறானபடி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை தள்ளி விட்டுருவார். இருந்தாலும் பக்கபலமாக உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கார். வெளிவட்டார பழக்கங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய ராகு பகவான் இருக்கிறார். இவங்கெல்லாம் இருக்கிறதுனால சரியானபடி முடிவு எடுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மந்திராலய ஸ்ரீ ராகவேந்திரை ஒரு முறை வந்து 90 நாட்களுள்ள போயிட்டு பார்த்துட்டு வர்றது நல்ல விசேஷமாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுது. அஷ்டம சனி விலகிறச்சவே நமக்கு நிறைய விஷயம் நல்லது வரும்னு நம்பலாம். நல்ல படிப்படியாக முன்னேற்றம் தரும். உடனே நாளைக்கு சனி 20ஆம் தேதி மாறுறாரு, 21ஆம் தேதி எல்லாமே கிடைக்கும்னு நம்பக்கூடாது. சனி வந்து உட்கார்ந்ததுலேருந்து படிப்படியாக உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை ஏற்படுத்தி தருவார். கண்டிப்பாக மாசி மாதம் முடிகிறதுலேருந்து மிதுனம் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய யோகத்தை தரும். சுபகாரியத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமணம், சுபகாரியங்களெல்லாம் டக்குன்னு கை கொடுக்கும். அதே போல் பழைய கடன்கள் எல்லாம் மே மாதத்துலேருந்து அடைய ஆரம்பிக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும். இந்த வண்டி வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் கனவு கண்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதே கலர் வண்டி கூட அமையிறது தான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு வண்டி வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர்ந்தால் தானே அந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும். ஸோ எல்லா லெவலும் 2 வீலரோ 4 வீலரோ ஃப்ளைட் வாங்குறீங்களோ அது உங்களுடைய வசதி, உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது. ஹெலிகாப்டர் வாங்கிட்டு கொண்டு மவுண்ட் ரோட்டில் இறங்கினா கூட எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுடைய ஏற்றங்கள் பிரமாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், பெற்றோர் பெரியோருடன் சண்டை சச்சரவு, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சண்டை சச்சரவுகள் மட்டும் கொஞ்சம் வச்சுக்காமல் இருப்பது நன்மை தரும். அதே சமயம் விற்கிறது, பழைய வீடு விற்கணும், பூர்வீகத்தில் விற்கணும், அதை ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணும், வராத பணங்கள் வரணும்லாம் வரக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்ப விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிதுனத்துக்கு முக்கியம். நல்ல காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு பிறகு நல்ல காலகட்டம் ஆரம்பிக்கிற சமயத்தில் குடும்பத்தில் போயிட்டு ரப்சர் பண்ணிக்கலாமா? ஸோ அதெல்லாம் வேண்டாம். மிதுனத்திற்கு அனுகூலமான அமைப்பு. ராகவேந்தருடைய பூஜாய ராகவேந்திரா சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்பவருஷாய நமதாம காமதேனு என்ற மந்திரத்தை சும்மா உங்கள் பின்னாடி ஓட விட்டுட்டே நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைகிறீங்கன்றதை பாருங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு சனீஸ்வரருடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களே உங்களை மாஸ்டர் ஆக்கி இருக்குமே.
அற்புதமான ஒரு அறிவை கொடுத்துருக்கணுமே. யாரோட எப்படி பேசணும், யாரை எப்படி நம்ம வழி நடத்தணும், நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கணும், நம்ம தொழிலில் எப்படி நடந்துக்கணும், கடன் கொடுக்கலாமா வேண்டாமா. நீங்களே பெரிய மாஸ்டர் ஆகிட்டீங்களே, பாதி ஜோதிடம் நீங்களே சொல்லுவீங்களே. ஏன்னா அனுபவம் தான் பாடம். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரர் போகிறது மிகப்பெரிய பாக்கியங்களை தருவார். அது எப்படி தருவாருங்கிறது தான் ஜாதகத்தினுடைய ரகசியம், சூட்சுமம். உழைப்புக்கேற்ற உயர்வு வந்து தீரும். 6 மணி நேரம் உழைச்சிங்கன்னா அதுக்கான உயர்வு, 8 மணி நேரம் உழைச்சிங்கன்னா அதற்கான உயர்வு, இந்த ஊரில் உழைச்சிங்கன்னா அதனுடைய பலன் வேறு, வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் உழைச்சிங்கன்னா அதனுடைய பலன் வேறு. அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நேரத்தில் சரியானபடி நீங்கள் முடிவெடுத்து வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லது தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வேறு யாரோ ஒரு பொருள் தராங்க சார், அதோடு சேர்ந்து நாங்கள் தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்லைனா வெளிநாட்டிலேயே நாங்கள் தொழில் பண்ணுறோம், அந்த தொழில் பண்ணும்போது இதையும் சேர்த்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் தாராளமாக செய்யலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஆனால் அந்த உழைப்புனால உயர்வு வர்றதை பார்த்து உங்களால் உழைப்பிலேயே காலத்தை வைப்பீங்களே ஒழிய தூக்கமோ சாப்பாடோ உங்களுக்கு நேரம் இருக்காது. ஆகவே சரியானபடி சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கி சரியானபடி உழைத்தால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நம்பிக்கையோடு செல்லுங்கள், வெற்றி பெறுங்கள். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ்.